அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் என்ன பண்ணாரு சிஸ்டர்? ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணாரு? எரியாத, நீ எனக்கு விரோதமா வராதன்னு சொல்லும்போது அது என்னாச்சா? அமைதியாச்சா? ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட இது மாதிரி வரும்போது நீங்களே பேசுங்க, இயேசுவின் நாமத்தால எங்க வீட்டுக்கு வராத, எங்க பிள்ளைகளுக்கு வராத, என் குடும்பத்துக்கு வராத, என் வண்டி கிட்ட வராத, என் வாழ்க்கையில வராத, இயேசுவின் நாமத்தால நீ போன்னு சொல்லும்போது அவ உங்களை விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறா. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க சிஸ்டர். அவனை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் சிலுவையில் அவனை முறியடிச்சிட்டா. அவரே ஒரே ஒரு வேலை உங்களை பயப்படுத்தணும். உங்களை பயப்படுத்தி எப்படியாவது அழிக்கணும்னு நீ கிரியை செய்யறா. அல்ல நீ பயப்படாம நீ பேசும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 27 வாசிங்களே. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. காற்று புயலோ இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஆச்சரியப்படுறாங்களா? இதான் இவ்வளோ மந்திரம் பண்ற, இவ்வளோ கிரியை செய்யற, இவ்வளோ இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற, இவ்வளோ வாழக்கூடாதுன்னு நினைக்கிற, இப்படி எல்லாம் பண்ணியோ இவங்க வாழ்றாங்களேன்னு சொல்லிட்டு பிறர் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மந்திரவாதிக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா நைட்டெல்லாம் நான் தூங்காம மந்திரம் பண்றேன், இவ்வளோ ஏவுதல் அனுப்புறேன், ஆனாலும் நல்லா சாப்பிட்றாங்க.